எண்கள்லே பவர்ஃபுல்லான எண்கள் இல்லை இது பவர்லெஸ்ஸான எண்கள் அப்படின்னு உண்டா சார்? ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக சொல்லுவேன், டேட்டு அர்த் ஃபேட்டு இது ரெண்டு தான் பவர் இப்படியே சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து கால்குலேட் பண்ணும்போது அது மட்டும் தான் பார்ப்பேன்னா இல்லை, டேட்டை பார்ப்பேன், மந்த்தை பார்ப்பேன், இயரை பார்ப்பேன், அது மூணுத்தி கூட்டினா கடைசி வர நம்பர் தான் அதுதான் ஃபேட் நம்பர். இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் எந்த நம்பரு பவர்ஃபுல்லாக இருக்குது, எந்த நம்பரு பவர்லெஸ் வீக்காக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வழியை நீங்கள் தான் தேடிக்கிறீங்க. நம்பர் 41 அதை நீங்கள் பர்மனெண்ட்டாக கையில் இருக்கணும். ஷர்ட்டில் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாலும் சரி, பேக்கில் வச்சுக்கிட்டாலும் சரி, கைப்பகுதி எங்கேனாலும் ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக பண்ணிக்கிங்க. ஒரு இடத்துல கூட நீங்கள் தோக்க மாட்டீங்க. 82 வருது பாருங்கள், அந்த இடத்துல அதுதான் மெயின். 30 வயசுலேருந்து இப்போ உங்களுக்கு வயசு நான் 35, இந்த 5 வருஷம் கஷ்டப்படுறேன், 38 8 வருஷமாக கஷ்டப்படுறேன். உங்கள் டேட்டுக்கு 45 வயசுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே பட்டதோட பாதி இருக்கும், அப்படி தான் அர்த்தம். அப்புறம் 30 வருஷம் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் வாய்ப்பே இல்லை. ஒருத்தர் தொடக்கூட முடியாது. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கெரியர்லேயே ஒரு தொந்தரவு இருக்காது. கெரியரில் ரொம்ப பேர் இந்த இதில் இருக்கிறவங்க வந்து பிரேக் ஆகிருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த லைஃப்பை அங்கே இருந்திருக்காது. லைஃப்பில் ஒரு வெக்ஸாகிற ஸ்டேஜில் இருந்திருப்பீங்க. நம்பர் 19 போடுங்க, வெக்ஸாக ஆக வேண்டாம். நீங்களும் எங்கெங்கேயும் சுற்றுறீங்க, வெளிநாட்டுக்கும் போகிறீங்க. வெளிநாட்டில் தான் இருப்பீங்கன்னு வச்சிங்கன்னா, இங்கே இல்லை. நீங்கள் பிறந்தது இங்கேன்னா வெளிநாட்டில் தான் சுற்றுறீங்க. அங்கே போய் சந்தோஷமாக இருக்கணும்னு பார்த்தாக்கா அங்கேயும் ஒன்றும் இது இல்லை. 32 நம்பர் வச்சு பாக்கெட்டில் பேட்ச் மாரி வச்சுக்கிறீங்க. அது உங்களை சேவ் பண்ணும். ஃபார்மெட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மெட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் எண்களில் பவர்ஃபுல் எண்கள், பவர்லெஸ் எண்கள் அப்படின்னு ஏதாவது உண்டா, அதை பற்றின விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, எண்கள்னாலே பொதுவாக வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம எந்த பாதையில் போக போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வெறும் எண் கிடையாது அப்படின்றது மக்கள் எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. அதை தொடர்ந்து வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார். அப்படின்ற வகையில் வந்துட்டு எண்கள்லே பவர்ஃபுல்லான எண்கள் இல்லை இது பவர்லெஸ்ஸான எண்கள் அப்படின்னு உண்டா சார்? கண்டிப்பாக உண்டு. நம்ம ஃபார்மெட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா பொதுவாக சொல்லுவேன், டேட்டு அர்த் ஃபேட்டு இது ரெண்டு தான் பவர் இப்படியே சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து கால்குலேட் பண்ணும்போது அது மட்டும் தான் பார்ப்பேன்னா இல்லை, டேட்டை பார்ப்பேன், மந்த்தை பார்ப்பேன், இயரை பார்ப்பேன், அது மூணுத்தி கூட்டினா கடைசி வர நம்பர் தான் அதுதான் ஃபேட் நம்பர். இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் எந்த நம்பரு பவர்ஃபுல்லாக இருக்குது, எந்த நம்பரு பவர்லெஸ் வீக்காக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த பவர்ஃபுல்லாக இருக்கிறதும் பவர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யலாம்? பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சந்தோஷம், பவர்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அதை டியூன் பண்ணணும். அதை டியூன் பண்ணி பேரில் கரெக்ட் பண்ணால் தான் இங்கே வேலை செய்யும். அதை தான் நான் பார்ப்பேன். வரவங்களுக்கு ஆசை நிறைய 1000 இருக்கும். எங்களுக்கு அதை கொடுங்க, எங்களுக்கு இதை கொடுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இதை செய்யலாம். நான் எல்லாம் சொல்லுவேன். எங்கே டியூன் பண்ணுமோ அங்கே பண்ணி விட்டாக்கா அவங்க லைஃப்னுடைய இது மாறி போயிடும். அப்புறம் ஆமாம் ஏம்பாங்க, சூப்பராக இருக்குது சேனலாக, எல்லாத்துக்கும் அதே தான். அந்த வீக்காக இருக்கிற நம்பருக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருவேன். அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அந்த நம்பரை நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, கரெக்டாக உங்கள் பாக்கெட்டில் அவுட்டரில் இருந்தாலும் சரி, இன்னரில் இருந்தாலும் சரி. இன்னர்னாக்கா உங்கள் பாக்கெட் இப்படி இருக்கும், பாக்கெட்டுக்கு உள் பக்கம் தச்சுக்கிறீங்க. சார் நான் மேலே வச்சு தச்சுருவேன், நான் ஜெர்சின்னு கூட நான் சொல்லிப்பேன், நீங்கள் சொல்லிக்கிங்க, அது உங்கள் சௌகரியம். நீங்கள் அதுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். அதெல்லாம் நாங்கள் ஆனால் இப்போ நான் வேறு எதுவும் ஒரு ப்ரோக்ராம் வேறு எதுக்கும் ஒன்று சொன்னேன். ஒருத்தர் போட்டுட்டு அப்படியே போட்டு காமிக்கிறாரு. நான் சொன்னேன், ஒரு நம்பர் காமிச்சார் எனக்கு, அவருடைய ஷர்ட்டில் அதுமாதிரி நம்பர் போட்டு காமிச்சார். எப்படிங்க அது அப்படி பண்ணீங்க, ஒரு ஷர்ட்டுக்கு எப்படி இந்த நம்பர் போட்டிங்கன்னு பண்ணீங்கன்னு. சரி நான் விட்டு நான் அதுக்குள்ளே போகலை. சரி ரைட்டுன்னு. அதேமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேட்டை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். 15/2/1991 இப்படி ஒரு டேட் இருக்குது. 15/2/1991. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா டேட்டும் பவர்ஃபுல்லு, ஃபேட்டும் பவர்ஃபுல்லு. நம்ம பொதுவாக சொல்லுவோம் டேட்டும் பவர்ஃபுல்லாக இருக்கணும், ஃபேட்டும் பவர்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு. ஆமாம், தலையும் காலு. டேட்டுன்னா ஹெட்டு, ஃபேட்டுனாக்கா டெய்லு காலு.
இது 2 பவர் ஆகுது, நடுவில் ஃபுல்லாக எல்லாம் பேஸ்மெண்ட்டு வீக்குங்கிற மாதிரி எல்லாம் டோட்டலாக அவுட்டு. இப்போ இவங்க ஜெயிக்கணும், என்ன பண்ணுறது? இவங்க ஜெயிக்கிறதுக்கு வழி என்ன இருக்குது அப்படின்னாக்கா, நான் சொல்கிற மாதிரி ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பரை நீங்கள் நான் சொன்ன மாதிரி பாக்கெட்டுக்குள்ளே இன்னரில் கூட தச்சுக்கிறீங்க, பர்மனெண்ட்டாகவே இருக்கணும். ஏன்னா நீங்கள் நான் ஒரு அட்டையில் செஞ்சுக்கிங்க, அதில் செஞ்சுக்கிங்க. இதுக்கு வந்து பேட்ச் மாதிரி செஞ்சு அப்போ எப்பவுமே நீங்கள் ட்ரெஸ்ஸுன்னு தச்சாவே இல்லைன்னா பண்ணலாம். ஏன்னா ரெடிமேடில் கிடைக்காது. நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணுறதா இருந்தால் சரி, டைலர்கிட்ட போய் ஸ்டிச்சஸ் பண்ணுறது அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ இனிமேல் என்ன ஸ்டிச்சஸ் தான் பண்ண போவாங்க, டெய்லருக்கெல்லாம் பிஸி ஆயிடுவாங்க. ஆகட்டும், என்ன இருக்குது? ஏங்க நாம் ஜெயிக்கணுங்க, நீங்கள் ஜெயிக்கணுங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இதுதான் வழினாக்கா அதனால் என்ன இருக்குது? டெய்லர்கிட்ட போங்க, இல்லை ரெடிமேடுக்கு அது ஒரு இது வச்சுக்கிறோங்க, இதுக்கு போங்க. முதல்ல நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வழியை நீங்கள் தான் தேடிக்கிறீங்க. நம்பர் 41 அதை நீங்கள் பர்மனெண்ட்டாக கையில் இருக்கணும். ஷர்ட்டில் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாலும் சரி, பேக்கில் வச்சுக்கிட்டாலும் சரி, கைப்பகுதி எங்கேனாலும் ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக பண்ணிக்கிங்க. ஒரு இடத்துல கூட நீங்கள் தோற்க மாட்டீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எதையுமே நீங்கள் பண்ணியிருக்க முடியாது. இப்போ நான் சொல்கிறேன் 15/2/1991 பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை கூட மாடரேட்டாக தான் முடிச்சிருப்பீங்க. மாடரேட் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னாக்கா, எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணால் போதும் எங்களுக்கு, அவ்வளோதான். அதுக்கு அர்த்தமே அதுதான். இன்னும் வேறு மாதிரிலாம் சொல்லணும், அதெல்லாம் தேவையில்லை. மாடரேட்னா அதான் அர்த்தம். ஏதோ முடித்தா போதும், வெளியே வந்தால் போதுங்கிற ஸ்டேஜுக்கு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்க. சரிங்க, அடுத்து கரியர் செட்டிலே ஆகாது, பிஸ்னஸ்ஸு செட்டிலே ஆகாது. எந்தெந்த தேதியினுடைய இது என்ன எல்லாமே வீக்கு. அப்போ நாங்கள் என்ன தான் செய்கிறது? 41 நம்பரை பேட்ச் மாதிரி போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் எதை பண்ணாலும் சக்ஸஸ்ஸு, எதை தொட்டாலும் சக்ஸஸ்ஸு. லைஃப்பில் டிஃபீட்டே ஆக மாட்டீங்க, எந்த இடத்துல தோக்கவே மாட்டீங்க. பர்சனல் லைஃப்லேயும் சரி, அண்டு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, கெரியர்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே உங்களுடைய சக்ஸஸை ஒருத்தரையும் ஸ்டாப் பண்ண முடியாது. சரி, அடுத்து வேறு ஒரு நம்பரை சொல்கிறேன். 18/1/1982. இவங்களுக்கு அப்படி தான். ஒரு 30 வயசு வரைக்கும் லைஃப் நல்லா தான் போயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து பேக் போன் மாதிரி 18/1/1982 பேக் போனாக்க அந்த 1982 வருது பாருங்கள். அந்த இடத்துல அதுதான் மெயின். 30 வயசுலேருந்து இப்போ உங்களுக்கு வயசுனா 35, இந்த 5 வருஷம் கஷ்டப்படுறேன், 38 8 வருஷமாக கஷ்டப்படுறேன். உங்கள் டேட்டுக்கு 45 வயசுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே பட்டதை விட பாதி இருக்கும், அப்படி தான் அர்த்தம். அப்புறம் 30 வருஷம் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் வாய்ப்பே இல்லை. ஐயோ என்னங்க இப்படி குண்டு போடல, நான் போடலை, உங்கள் நம்பர் தான் சொல்லுது. இருக்கிறத நான் சொல்லித்தரேன். நம்பரை பேட்சாக போட்டுருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. 30 வயசு வரைக்கும் எவ்வளோ பிஸியாக இருந்தீங்க, ஹாப்பியாக இருந்தீங்களோ அந்த ஹாப்பின்னு வந்து கண்டினியூட்டி கிடைக்கும். நம்பர் 19 ஒருத்தர் தொடக்கூட முடியாது. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கெரியர்லேயே ஒரு தொந்தரவு இருக்காது. கெரியரில் ரொம்ப பேர் இந்த இதில் இருக்கிறவங்க வந்து பிரேக் ஆகிருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த லைஃப்பை அங்கே இருந்திருக்காது. லைஃப்பில் ஒரு வெக்ஸாகிற ஸ்டேஜில் இருந்திருப்பீங்க. நம்பர் 19 போடுங்க, வெக்ஸே ஆக வேண்டாம், வேறு லெவலில் பேட்ச் மாதிரி போட்டுருங்க. அடுத்து இன்னொரு டேட்டு 17/11/1989. இந்த இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்? பேட்ச்சு 23 பேட்ச்சு போட்டுருங்க, வெறும் 23. அது உங்களை எந்த சுச்சுவேஷனும் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். இல்லைனாக்கா ஏற்கனவே நாங்கள் 17/8 எதுலையுமே நாங்கள் சக்ஸஸை பார்க்கலிங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே இப்போ வந்து ஷர்ட்டில் போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. ஒருவேளை ஃபீமேலாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பர்ஸில் இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா சார்? ஃபீமேலாக இருந்தால் நான் அவங்க கட்டுற சாலையில் எம்ப்ராய்டிங் கூட போட முடியாது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் சார்? சேரீயில் கூட போடலாமே. அந்த சேரீயை போட்டுட்டு தச்சுட்டு இன்னரில் வர மாதிரி பார்த்துக்கலாமே. சாரியில் ஏதோ ஒரு கார்னரில் போட்டால் ஒன்றும் பெருசாக இல்லையே. இன்றைக்கி தான் நிறைய அவங்களும் எல்லாம் பாதி பேர் அவங்க வீட்டில் டைலர் தானே, நீங்களும் தச்சுக்கிட்டு எதனா இந்த எக்ஸ்ட்ரா எதனா பேட்ச் மாதிரி எடுத்து தச்சுட்டு நீங்கள் டக்கு தச்சு விட்ருங்க. நீங்கள் அதான் சொல்லிட்டேனே, நாங்கள் தாங்க ஜெயிக்கணும். பாருங்கள், நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், அவங்க நேரம் லேடிஸுக்கு வந்துட்டாங்க. ஆமாம், எங்களுக்கு இப்போ நாங்களும் ஜெயிக்கணும்ல. ஆமாம், நீங்கள் ஜென்ஸி, நீங்கள் பேசுறதெல்லாம் ஜென்ஸுக்காக தான் பேசுகிறீங்க, எங்கள் லேடிஸை விட்டீங்க. இப்படி கரெக்டாக நியாயமான கேள்வி தான். ஆனால் நான் ஜென்ஸாக தான் பார்த்து சொன்னேன் இந்த விஷயத்தை, எல்லாத்தையும் இந்த விஷயத்துக்கு நான் அதை யோசிக்கல தான். ஆனால் நான் யோசிக்கலைன்றது பெண்களுக்குன்றது நான் யோசிக்கலை, அவங்க விடலை. ஏன்னா லேடிஸ் தானே, எங்களுக்கு வழி சொல்லுங்கள். ஆனால் வழி இருக்குது, நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து அப்படிலாம் யோசிக்கலை. ஏன் யோசிக்கலைனாக்கா, பாதி பேர் வந்து பெண்கள் வந்துட்டு ட்ரெஸ் போடுறது ஜென்ஸ் போடுற ட்ரெஸ்ஸு தான் போட்டுட்டு அதே பேண்ட் ஷர்ட்டு தான் போடுதுங்க. அதனால் நான் அப்படி நினச்சிக்கிட்டு என் பாட்டு எனக்கு 2 பேருமே டீவியேஷன் தெரியல.
இது ஜென்ஸ் இது லேடிஸ் எல்லாம் நான் பார்க்கல, எல்லாம் ஒன்று போல தான் இருக்கிறீங்க. நீங்களும் சட்டை தானே போடுறீங்க, அடிச்சு விடுங்க. கரெக்ட் தானே சொல்கிறேன்? சட்டை தானே போடுறீங்க, அடிச்சு விடுங்க. நான் வெளியே உள்ள பிள்ளைங்க தான் சொல்லணும், எங்கள் வீட்டு பிள்ளைங்களும் அதை தான் செய்யுது, என் பேரும் பேத்திங்களும் அந்த வேலை தான் செய்யுதுங்க. ஏன்னா உலகம் ஏதோ அதை நோக்கி தானே பயணிக்கிறோம். இன்னைக்கு அடுத்து 11/12/1973 இவங்களுக்கு அவ்வளோ தான். நீங்கள் 32 லைஃபை இப்போ தான் லைஃபே பார்க்குறேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அப்போ இது வரைக்கும் பார்க்கலையா? நீங்களும் எங்கெங்கேயோ சுற்றுறீங்க, வெளிநாட்டுக்கும் போகிறீங்க, வெளிநாட்டில் தான் இருப்பீங்கன்னு வச்சிங்க. இங்கே இல்லை, நீங்கள் பிறந்தது இங்கேன்னா வெளிநாட்டில் தான் சுற்றுறீங்க. அங்கே போய் சந்தோஷமாக இருக்கணும்னு பார்த்தாக்கா அங்கேயும் ஒன்றும் இது இல்லை. 32 நம்பர் வச்சு பாக்கெட்டில் பேட்ச் மாரி வச்சுக்கிறீங்க, அது உங்களை சேவ் பண்ணும். 12/12/86 நீங்கள் 36ஆம் நம்பர் வச்சுக்கோங்க. அப்போ மொத்தத்தில் இந்த நம்பர் தான் வந்துட்டு உங்களை வந்து லைஃபையே தீர்மானிக்குது, நிர்ணயம் பண்ணுது. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதும் லைஃப்பில் தோக்குறதும் உங்களுக்குள்ள ஆம்பிஷன் எய்ம் இதெல்லாம் 1000 சொன்னால் கூட மனுஷனாகிற நம்ம அதெல்லாம் நினைப்போம். ஆனால் நம்மளை நினைக்க விடாமல் பண்ணுறது நம்மளை நம்பர் தான். அடுத்து உங்கள் பேர், அது அடுத்த கட்டத்துக்கு. இதை நீங்கள் கரெக்டாக இப்படி அவங்க உங்கள் பேட்சை போடுங்க. எந்த இடத்துலையும் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பிரேக்கே வராது. சக்ஸஸை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பீங்க. நமக்கு தேவை சக்ஸஸ் தான். இதுக்கு என்னங்க நம்பர் தானங்க போட போகிறோம், வேறு என்ன செய்ய போகிறோம்? இதுக்கு என்ன பெருசாக வேலை வந்துட போகுது? இதை போட்டுட்டா பம்மெண்ட்டாக ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம். இல்லைங்க நான் போட்டுக்கிட்டே இருந்தேங்க, கொஞ்சம் இதாக கொஞ்சம் பெரிய தானே மறந்துட்டேங்க. அப்புறம் நீங்கள் அதை மறந்துட்டுனா அது உங்களை மறந்துடும். மறக்கவே மறக்காதீங்க. நமக்கு அதுதான் யூனிஃபார்மு. நம்ம லைஃப்பை மேலே கொண்டு கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போகிறது அதுதான் கொண்டு போவோம். மிஸ் பண்ணாமல் எல்லோரும் யார் யார் கொடுத்ததெல்லாம் செய்யுங்க, சூப்பராக இருக்கும் லைஃப். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கையோடைய பவரே ஒரு நம்பர்ஸ் கூட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த நம்பர்ஸ் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.